ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ராமாயண சாரத்திலே ராமனுடைய குணமான 5வது குணம் கஹ சத்திய வாக்கஹா என்று வால்மீகி நாரதரிடத்திலே கேட்க, அற்புதமான பல பிரமாணங்களை கொண்டு ராமன் சத்தியவாக்கு உடையவன் என்பதை நிர்வகித்து காட்டுகின்றார். சத்திய வாக்கியம் என்றால் என்ன? சத்தியத்தை கொண்ட வாக்கியம், சத்தியத்தை உரைப்பதுதான் சத்திய வாக்கியம். சத்தியம் என்றால் என்ன? உள்ளதை உள்ளபடியே சொல்வது என்பதுதான் சத்தியம். அதோடு மகர்ஷிகள் எல்லாமும் சொல்றார்கள், உள்ளதை உள்ளபடியே சொல்வது மாத்திரமல்ல, உள்ளதை உள்ளபடியே கண்டு பிறகு அதை அப்படியே உரைப்பதுதான் சத்தியம் என்று சொல்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு கயிறு ஒன்று இருக்கு. அதை பார்த்து ஒருவன் சர்ப்பம்னு நினைத்து கொண்டு மற்றையோர்களிடத்துல எல்லாம் இது சர்ப்பம் சர்ப்பம் அப்படின்னு சொன்னால் அது சத்திய வாக்கியமா அப்படின்னு கேட்டா, இதற்கு 2 விசாரங்கள் பூர்வர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். அசத்தியம், இவன் அசத்தியம் கூறுகின்றான்னு ஒரு சாரார்களும், இது சத்தியம்தான் அப்படின்னும் ஒரு சாரார்கள் விவாதிக்கின்றார்கள். எப்படின்னா, அவன் கண்டது அவனுக்கு அப்படி அனுமானிக்கும்படியாக செய்ததும் அந்த பிரம்மமே, அதை அனுமானித்து கொண்டு அவன் சொன்னதுல தவறு இல்லை அப்படிங்கிறது ஒரு சாராரனுடைய வாதம். உள்ளது கயிறு, ஆனால் இவன் அனுமானித்து கொண்டு சர்ப்பம்னு சொல்றது அசத்தியம்தான் அப்படின்னு சொல்றார் ஒரு சாரார்கள். பகவத்கீதையில எம்பெருமான் ஷமா சத்தியம் தமஷமஹா என்ற இடத்துல சத்தியம் இன்னது அப்படின்னு நிரூபிக்கும் பொழுது ராமானுஜ பாஷ்யமும் வேதாந்த தேசிகரினுடைய அனுபவத்தையும் நாம் இங்கே நோக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடியே கண்டு சொல்வது சத்தியம்னும் தான் கண்டபடியே சொல்வது சத்தியம் அப்படிங்கிறதும் பாஷ்யக்காரனுடைய வாக்கு. இதையே தான் சுவாமி வேதாந்த தேசிகரும் விவரித்து சொல்றார். தான் கண்டபடியே சொல்வது சத்தியம் அப்படின்னா, இதுல வியாச ஸ்மிருதியில சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. தான் கண்டதை உள்ளபடியே சொல்றது சத்தியம்னு. சரி, இது மற்ற பிராணிகளுக்கு நோவு அளிக்காது இருந்தால் அதை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு துன்பத்தை விளைவிக்கும்படியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை சத்தியமாக எடுத்துக்கொள்ளலாம். அது அஹிதமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, கண்டதை உள்ளபடியே சொல்றதுனால ஒரு பிராணிகளுக்கு ஒரு துன்பம் அஹிதம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் அது அசத்தியத்திலே தான் சேர்க்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்கு. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு ஒரு வாக்கு. பிறருக்கு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு நாம் சொல்றோமே, அது அசத்தியம். உண்மையாக இருந்த பொழுதிலும் பிறருக்கு வெறுப்பு ஏற்படாத வண்ணம் சொன்னோம்னு சொன்னால் அது சத்தியமான வாக்கு அப்படின்னும் இந்த விவரணம் சொல்லப்படுகின்றது. சத்தியமாய் இருந்தாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும்படியாக இருந்ததுன்னு சொன்னால் அது அசத்தியம். சத்தியமாக இருந்த பொழுதிலும் பிறரினுடைய நன்மையை கருதி நாம் அதை வேறு விதமாக பொய்ன்னு சொல்லாமல் உண்மையையும் சொல்லாமல் நடுநிலையமாக சொன்னோம்னு சொன்னால் அது சத்தியமாகும். இதற்கு ஒரு திருஷ்டாந்தமும் சொல்கின்றார்கள். மகாபாரதத்துல அனுசாசன பர்வத்துல 8வது அத்தியாயத்துல வீதவஹ்யன் அப்படிங்கிற ஒரு அரசன் தன்னுடைய 100 புதல்வர்களோடு கூட சேர்ந்து பகைவர்களை போரிடுவதற்கு சென்று கொண்டிருந்தான். போர் புரிய தயாரானான். அந்த சண்டையில 100 புதல்வர்களும் மாண்டு போனார்கள். வீதவ்யகனோ பகைவர்களினுடைய பலத்தை பார்த்து அஞ்சி நடுநடுங்கி அப்படியே ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து பிருகு மகரிஷியின் இடத்துல நடந்ததை எல்லாம் சொல்லி அடியேனை ரட்சிக்க வேண்டும்னு பிருகு மகரிஷியின் இடத்துல பிரார்த்திக்கின்றான். அவனுடைய தீன தசையை பார்த்து ரிஷியும் அவனுக்கு அபயம் கொடுக்கிறார். அவனை கண்ணை மூடிக்கொண்டு தியானத்துல இருக்கும்படியா சொல்றார்.
பகைவனோ அந்த ஆசிரமத்துக்கு, பிருகு மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு நேரே வந்து இங்கு யார் யார் இருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பிருகு மகரிஷியினுடைய சிஷ்யர்களிடத்துல சொல்லியும், பிருகு மகரிஷியையும் நான் பார்க்க வேண்டும் என்றும் அந்த சிஷ்யர்களிடத்திலே சொல்ல, பிருகு மகரிஷி வந்து அவனிடத்திலே கேட்கும் பொழுது, வீதவ்யகன் அரசன் இந்த ஆசிரமத்திலே இருக்கின்றானா அப்படின்னு கேட்க, இங்கே அந்தணர்களை தவிர வேறு ஒருவர் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னார். க்ஷத்திரியனானவன் வீதவ்யகன் அரசன் இங்கே இருக்கின்றானான்னு கேட்க, இங்கே அந்தணர்களை தவிர வேறு ஒருவருமே இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்றார். நேஹாஸ்தி க்ஷத்ரியஹா கச்சித் சர்வே ஹீமே த்விஜாதயஹான். அப்போ இந்த இடத்துல க்ஷத்ரியன் ஒருவரும் இல்லை, இங்குள்ள அத்தனை பேரும் அந்தணர்கள் அப்படின்னு அவருடைய வாக்கு. அதனால அந்த வீதவ்யக அரசனுக்கு வந்த ஆபத்துங்கிறது தீர்ந்து போனது. க்ஷத்ரியனான வீதவ்யகன் தம்முடைய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுதும் கூட ரிஷியானவர் இப்படி சொன்னாரே, அப்ப இது அசத்தியம் தானே, எப்படி சத்தியம்னு நினைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சரணாகத ரக்ஷணம் பரம தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் அஞ்சி நடுங்கி சரணம் புகுந்திருக்கார் அப்படிங்கும் பொழுது அவருக்கு அபயம் அளிப்பதுதான் உச்சிதமான காரியம். வீதவ்யகன் இங்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் அது அசத்தியமாகும். அவர் என்ன சொன்னார்? இங்கு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அந்தணர்கள் அப்படின்னு சொன்னார். அரசன் ஒருவனும் இல்லைன்னு சொன்னார். இப்படி சொன்னது அந்த முனிவரினுடைய சாத்துரியமாகும். ஆக சரணாகத சம்ரக்ஷணம் அப்படிங்கிற மிகச்சிறந்த தர்மம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அசத்தியம் சொல்றதிலேயும் தடையில்லை அப்படின்னு இங்க ரிஷிகள்லாமும் காட்டியிருக்கின்றார்கள். அப்போ தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் அப்படின்னு மகாபாரதத்திலே ஒரு வாக்கும், சூக்ஷ்மஹா பரம துர்ஞேய சதாம் தர்ம பிளவங்கமஹா அப்படின்னு ராமாயணத்திலேயும் இப்படி தர்ம நுட்பங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அப்படியே நாம் பொருள் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது மிக அரிது. பெருமாளே ராமாவதாரத்துல தன்னுடைய சத்திய வாக்கு, சத்தியம் உரைத்தத அவரே காட்டுகின்றார். ராமோ த்விர் நாபி பாஷத்தே அப்படிங்கிற ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம். தத்ப்ரூஹி வச்சனம் தேவி ராஜ்ஞோ எதபி காங்கிதம் கரிஷ்யே பிரதிஜானேச ராமோ த்விர் நாபி பாஷத்தேங்கிறது இந்த பூர்ண ஸ்லோகம். ராமன் சொல்றார், இதுவரை அடியேன் 2 நாக்காலே, அதாவது பொய் அசத்தியம் என்பது உரைத்திலன், இனிமேலும் ஒரு காலும் நான் உரைப்பதற்கு இல்லை. ஒன்று உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான் அப்படிங்கிற இந்த புகழ் ராமனுக்குத்தானே உரியது. அப்ப ஆணையிட்டு சொல்றேன், இந்த ராமனிடத்துல 2 பேச்சுங்கிறது த்விர் நாபி அப்படின்னா 2 பேச்சு, 2 நாக்காலுன்னு சொல்லுவார்கள். அப்ப 2 பேச்சு அப்படிங்கிறது ராமனிடத்துல கிடையாதுன்னு சொல்றார். மற்றொரு இடத்திலேயும் தன்னை பத்தி கிஷ்கிண்டா காண்டத்துல சொல்றார். சுக்ரீவனை பார்த்து சொல்ற வார்த்தை, அன்றுத்தம் நோக்த பூர்வம் மே நச்சபக்ஷே கதாச்சனா ஏதத்தே பிரதிஜானாமி சத்தியே நைவச்ச தேஷபேன்னு. அதேதான், இதுவரைக்கும் நான் பொய் சொல்றதில்ல, இனிமேல் வரக்கூடிய காலங்களிலேயும் நான் பொய் சொல்லுவதற்கு வழி இல்லை அப்படின்னு சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு உறுதி சொல்றார்னு இதனுடைய பொருள். அந்த சுக்ரீவனிடத்துல மறுபடியும் ஒரு முறை சொன்னது உண்டுன்னு கிஷ்கிந்தா காண்டத்துல 14வது அத்தியாயத்திலேயும் சொல்லப்படுறது. இப்படி ராமன் தன்னை குறித்து தானே சொல்றாரே, தன்னை பத்தி இப்படி புகழ்ந்து சொல்லலாமா, அது ஏற்புடையது ஆகுமா அப்படிங்கிற விசாரம். அந்த விசாரத்தையும் தொடர்ந்து அடுத்த பதிவிலே ராமனுடைய சத்திய வாக்கு தன்மையை கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.